என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பிஏ வெடிச்சிட்டா. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன காவல் ஜாமானா? கீழ்வளத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பின்னால் 2021 6ஆம் முறையாக என்னுடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. ஐயா வாங்க, அம்மா வாங்க. மக்கள் மனசை பயந்துருக்கிறான். அது ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. முன்னாடியே பார்த்தோம், அதாவது முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல தொடர்ந்து சோதனை நடந்துட்டு வருது அப்படின்னு. இப்ப இந்த சோதனை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது 6 மணி நேரத்திற்கும் மேலா தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. Hi, good morning everyone. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் சென்று விட்டாலும் என்ன ஸ்டைல் பரியாயோ? ஒரு நிமிஷம், நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற? ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தொடங்கினாருன்னு தெரியல, நாங்க லேட்டா வரோம். 52 வயசுனா நம்பாதீங்க சார், 18 வயசு கூட ஆகல சார். அழகர் சார். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அமைச்சர் அவர்கள் அந்த போட்டியை தொடங்கி வச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? இவன்டா, ஆமாடா இவன்டா, எவன்டா. சத்தியமா வாழ்க்கையில இந்த கஞ்சா அப்படின்னு கூலிப் சொல்றாங்க, சத்தியமா கையில தொட்டது இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. குட்டிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. ஓ, சிஎம் ஓட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜேசன் சஞ்சய். சொல்லுங்க ஜேசன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனா காணுமா? டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க. வாயா.
அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். டேய் என்னடா இது கேட்குறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்கு. என்ன நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். சார் தோணுச்சு மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலை கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. என்னத்த சொல்கிறது மாப்பிள்ள, ஊரே என்னை பார்த்து சிரிக்குது. ஊரே உங்களை பார்த்து சரிதா? அவ்வளோ பெரிய காமெடினா நீங்க போங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எல்லாமே தமாஷா. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இருக்க, இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? எல்லா வேலையும் பாப்பேன். நீ பாப்பண்ணே போய் சொல்ல மாட்டேன். சொல்ல தெரியாதுண்ணே. இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. ஆமாண்ணே. சரி அழுகாத, ஏன்டா வண்டி இல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. இப்ப போற, ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்த. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே என்ன, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு.